ஓம் சாந்தி 15/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம் சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எப்போது கூட ஒருவருக்கொருவர் எப்போது கூட நாம் ஒருவருக்கொருவர் நினைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்போது கூட நாம் ஒருவருக்கொருவர் நினைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி, பாஸ் வித் ஆனர் எப்போது ஆக முடியும்? பாஸ் வித் ஆனர் எப்போது ஆக முடியும்? மூன்றாவது கேள்வி, தந்தை யாராக இருக்கிறார்? தந்தை யாராக இருக்கிறார்? நான்காவது கேள்வி, எது வீர சாகசம்? எது வீர சாகசம் அல்லது வீரமான செயல்? அஞ்சாவது கேள்வி, யார் சதா சக்திசாலியானவர்கள்? யார் சதா சக்திசாலியானவர்கள்? ஆறாவது கேள்வி, பிராமண ஆத்மா எதற்கு வசமாக முடியாது? பிராமண ஆத்மா எதற்கு வசமாக முடியாது? ஏழாவது கேள்வி, அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்திற்கு ஆதாரம் எது? அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்திற்கு ஆதாரம் எது? fill in the blanks. ஃபர்ஸ்ட், தேவதை போல டேஷ் ஆக வேண்டும். தேவதை போல டேஷ் ஆக வேண்டும். தேவதை போல டேஷ் ஆக வேண்டும். பூதத்தை வெளியேற்றிவிட வேண்டும். இரண்டாவது, டேஷ் தந்தையை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். டேஷ் தந்தையை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். மூன்றாவது, கலியுகத்தின் இறுதியில் உங்களுக்கு டேஷ். கலியுகத்தில் இறுதியில் உங்களுக்கு டேஷ். நான்காவது, புயல் வருகிறது என்றால் அதற்கு காரணம் டேஷ். புயல் வருகிறது என்றால் அதற்கு காரணம் டேஷ். அஞ்சாவது, பூதம் இருக்கிறது என்றால் டேஷ் வந்து விடுவீர்கள். பூதம் இருக்கிறது என்றால் டேஷ் வந்து விடுவீர்கள். ஆறாவது, அழுக்கை வெளியேற்றுவதற்கான நேரம் டேஷ். அழுக்கை வெளியேற்றுவதற்கான நேரம் டேஷ். ஏழாவது, எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் கூட டேஷ். எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் கூட டேஷ். லாஸ்ட், எட்டாவது,
பரமாத்மாதான் அதிர்ஷ்டம் மற்றும் துர அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார். பரமாத்மாதான் அதிர்ஷ்டம் மற்றும் துர அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார் என்று சொல்வது டேஷ். துர அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார் என்று சொல்வது டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எப்போது கூட நாம் ஒருவருக்கொருவர் நினைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? உணவு உட்கொள்ளும் போது கூட ஒருவருக்கொருவர் தந்தையின் நினைவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஞாபகப்படுத்து. 2வது, பாஸ் வித் ஆனர் எப்போது ஆக முடியும்? நினைவு செய்ய செய்ய நீங்க பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். எவ்வளவு நல்லா நினைவு செய்துட்டே இருக்கீங்களோ, நினைவு செய்ய செய்ய நீங்கள் என்ன இல்லாமா பாஸ் வித் ஆனர் ஆக முடியும். 3வது கேள்வி, தந்தை யாராக இருக்கிறார்? பாபா ஏழை பங்காளன், தோட்டக்காரராக இருக்கிறாரு, தோட்டத்திற்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறாரு, படகோட்டியாகவும் இருக்கிறாரு, விடுவிப்பவர்களாகவும் இருக்கிறாரு, கள்ளங்கபடமற்றவராகவும் இருக்கிறார். இல்லையா? ஏழை பங்காளனாகவும் இருக்கிறார் பாபா, தோட்டக்காரர், தோட்டத்திற்கு சொந்தக்காரர், படகோட்டி, விடுவிப்பவர், கள்ளங்கபடமற்றவர். 4வது கேள்வி, எது வீர சகாசம்? எது வீரன்னு சொல்லலாம், அது எது வீர சாகசம்? சாகசம். சாரி, எது வீர சாகசம்? வீரமான ஒரு செயல் அல்லது வீர சாகசம் சொல்லலாம். பாபா சொல்றார், ஒருவேளை உணவு உண்ணும் போது முழு நேரமும் நினைவு செய்தீர்கள் என்றால் அது கூட வீர சாகசம் ஆகும். 5வது கேள்வி, யார் சதா சக்திசாலியானவர்கள்? எஜமானர் என்ற நினைவு மூலம் பிறர் வசமாகும் நிலையை முடித்துவிடக் கூடியவர்கள்தான் சதா சக்திசாலி ஆனவர்கள். 6வது கேள்வி, பிராமண ஆத்மா எதற்கு வசமாக முடியாது? பாபா சொல்றாரு, பிராமண ஆத்மா ஒரு பொழுதும் தன்னுடைய பலவீனமான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாக முடியாது. 7வது கேள்வி, அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்துக்கு ஆதாரம் எது? மனிதர்களின் கர்மங்களின் மற்றும் சம்ஸ்காரங்களின் ஆதாரத்தில்தான் அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டம் இருக்கிறது. பரமாத்மா நம் அதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார். fill in the blanks. தேவதை போல டேஷ் ஆக வேண்டும், பூதத்தை வெளியேற்றி விட வேண்டும். தேவதை போல அன்பு சொரூபம் ஆக வேண்டும், பூதத்தை வெளியேற்றி விட வேண்டும். 2வது, டேஷ் தந்தையை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். ஏழை பங்காளன் தந்தையை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். 3வது, கலியுகத்தின் இறுதியில் உங்களுக்கு டேஷ். கலியுகத்தின் இறுதியில் உங்களுக்கு ஏறும் கலை. 4வது, புயல் வருகிறது என்றால் அதற்கு காரணம் டேஷ். முழுமையான நினைவு இருப்பது இல்லை. 5வது, பூதம் இருக்கிறது என்றால் டேஷ் வந்து விடுவீர்கள். பூதம் இருக்கிறது என்றால் திரேதா யுகத்திற்கு வந்து விடுவீர்கள். அழுக்கை, அடுத்தது 6வது, அழுக்கை வெளியேற்றுவதற்கான நேரம் டேஷ். அமிர்த வேலை நேரமாகும்.
7வது, எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் கூட டேஷ் அவசியம் இருக்க வேண்டும். எத்தனை பரீட்சைகள் வந்தாலும் கூட நினைவில் அவசியம் இருக்க வேண்டும். 8வது, பரமாத்மா தான் அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறார் என்று சொல்வது டேஷ். பரமாத்மா தான் அதிர்ஷ்டம் மற்றும் துரதிர்ஷ்டத்தை உருவாக்குறார் என்று சொல்வது பெரிய முட்டாள்தனம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.